எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருமே நல்லபடியாக தீ மிதிச்சிட்டாங்க. ஃபைனலாக தீயை வந்து தண்ணி ஊற்றி அணைச்சிட்டாங்க. அந்த கறியை வந்து நம்ம வீட்டு வாசலில் கட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு கறியை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அகைன் சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்பியாச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேம் தான் வந்து ப்ளே பண்ணோம். 10 ருபீஸ்க்கு 3 ரிங் கொடுத்தாங்க. அந்த ரிங் வந்து அந்த பாக்ஸில் எதுலையாவது விழணும். அதில் இருக்க மணியோ இல்லைனா கிஃப்ட்டோ நமக்கு வந்து கிடைக்கும். இந்த கேம் எப்படின்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் சரி போகலாமா வேணாமான்னு தோணுது. அதில் போய் இறங்குனதுக்கப்புறம் அதிலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி நம்ம அதிலே அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் நாங்கள் 70-80 ருபீஸ் வந்து அதிலே ஸ்பெண்ட் பண்ணோம். பட் ஃபைனலாக வந்து வின் பண்ணிட்டோம். என் ஹஸ்பண்ட் தான் வந்து அந்த ரிங்கை வந்து போட்டாங்க. நீங்களே பாருங்கள் எப்படின்ட்டு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அவங்களே எப்படியாவது கேமை வின் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுத்து விளையாட பார்த்தோம். கடைசியில் முடியல. ஃபைனலாக இப்படி தான் எங்களால் வின் பண்ண முடியுது.